இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இறைவா, எம் சமூக அவலங்கள் மத்தியில் எங்கள் இறுதி நம்பிக்கையான எம் நீதிமன்றங்கள் எப்போதும் நியாயமான தீர்ப்புகளையே வழங்கச் செய்தருளும். இறைவா, குடும்பத்தின் பல்வேறு சுமைகளை தாங்கி பயணிக்கிற பெற்றோர்களை சோர்ந்து போகாமல் பாதுகாத்தருளும். இறைவா, பல்வேறு பொய் பிரச்சாரங்களாலும் போலி தலைமைகளாலும் மயங்கி விழுந்து கிடக்கிற இளையோரை விழிப்பூட்டி தட்டி எழுப்பியருளும். இறைவா, எம் இளைய தலைமுறை சுயநலம் களைந்து போலி வெற்றிகளை கடந்து சமூக கரிசனையோடு வளரச் செய்தருளும். இறைவா, இலக்கை அடைய உதவும் இன்றியமையாத இலவசங்களை, உரிமைகளை பேணும் உதவிகளை உரிய மாண்போடு புரிந்து கொள்ளவும் பயன்படுத்திக் கொள்ளவும் பக்குவம் தாரும். இறைவா, மனித மாண்பிற்காக சமூக நீதிக்காக போராடுகிற இயக்கங்களோடு அச்சமின்றி இணைந்து உழைக்கவும் தலைமை ஏற்கவும் எம் மகளிருக்கு மன உறுதி தாரும். இறைவா, கல்வி தொடர்பான புது புது சட்டங்கள், திட்டங்கள், தேர்வுகள் ஆகியவற்றால் இளம் பிள்ளைகள் சோர்ந்து விடுகிற இக்காலகட்டத்தில் கல்விக்கு எதிரான எம் குழந்தைகளுக்கு எதிரான சட்ட திட்டங்களை அகற்ற இணைந்து குரல் எழுப்பி போராடி வெற்றி பெற வேண்டிய ஆற்றலை எமக்கு தாரும். இறைவா, எம் குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் உறவுகளுக்கும் ஆறுதல் வேண்டிய தருணத்தில் ஆறுதலையும், ஆற்றல் வேண்டும் வேளையில் ஆற்றலையும், சவால் தரப்பட வேண்டிய வேளையில் சவாலையும், சக்தி தர வேண்டிய நேரத்தில் சக்தியையும் சரியாய் கணித்து நிறைவாய் தர எமக்கு நல்லுணர்வை தாரும். இறைவா, பொருளாதார நெருக்கடி, தோல்வி சிந்தனை, தாழ்வு எண்ணம், ஊக்கமின்மை, சமூக அநீதி ஆகியவற்றிலிருந்து மீண்டு எழ எமக்கு ஆற்றல் தாரும். இறைவா, சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மனிதர்களை அவமானப்படுத்துகிற அவலத்தை இந்த அவனியிலிருந்து அகற்றியருளும். அனைவரும் சுய மரியாதையோடு வாழ்கிற சூழலை உருவாக்கியருளும். இறைவா, உடல் மன நோய்கள் அனைத்திலிருந்தும் எம்மை விடுவித்தருளும். எம் மருத்துவ உலகம் மனித மாண்போடும் மனித நேயத்தோடும் இயங்குகிற சூழலை உருவாக்கியருளும். இறைவா, உண்மைக்கும் நன்மைக்குமான எம் முயற்சிகளும் போராட்டங்களும் பலனற்று போய்விடுமோ, அர்த்தமில்லாமல் ஆகிவிடுமோ, முற்றும் முழுதுமாய் முடிந்து போகுமோ என்று எண்ணாமல் வெற்றியின் சாத்தியங்களில், தொடர் முயற்சிகளின் பலன்களில் நம்பிக்கை கொண்டு தியாகங்களை மேற்கொள்ள எமக்கு திடம் தாரும். இறைவா, தாய்மொழி, தாய் நாடு, தாய் மதம் ஆகியவற்றில் நாங்கள் கொண்டிருக்கும் பற்று, இனவெறி, மொழிவெறி, மதவெறி, சாதிவெறி என வளர்ந்து விடாமல் எல்லா மனிதர்களையும் தாய்க்குரிய வாஞ்சையோடு தாங்கி நேசிக்கிற நெஞ்சத்தை எங்களுக்கு தந்தருளும். இறைவா, மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து நிலை வாழ்வுக்கான, நிறைவாழ்வுக்கான முன் தயாரிப்பாய்
இம்மண்ணில் நேயமாய் நயமாய் வாழ்ந்து செல்ல வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.